திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனலுடைய சுருக்கமாக சிகாரம் தரும் உமையால் துணைவர் என்கிற சேனல் மூலமாக உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்யா அவர்களையும் வருக வருக என்று அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சியை தொகுத்தளிக்கக்கூடிய ஐயா ராஜா ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி பெரிய புராணம் பாடல்களை எடுத்து ஓதவல்ல ஐயா சாம்பசிவம் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி எப்பொழுதும் போல நம்முடைய நிகழ்ச்சியை திருப்பள்ளி எழுச்சி பாடி துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே 27 குருமார்களுடைய தேவார ஆசிரிய குருமார்களுடைய பெயர்களை வாசிப்பது ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 27 குருமார்களுடைய துதியும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா ராஜாயா. சிவாய நம. ஓம் நம சிவாய. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விரு பெய்தவும் அலரவன் ஆசை படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் பூந்தெமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. சிவாய. 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரார் மற்றை திருமாளிகை தேவர் சேர்ந்தலார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதற் மறுபு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடர்தாம் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடெங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத் தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 97வது நாளாக 3ஆம் திருமுறையில
23வது பதிகம். நேற்று 22 அஞ்செழுத்து பதிகம் பார்த்தோம். முந்தா நாள் அதை பார்த்தோம், நேத்தும் பார்த்தோம். 2 நாள் அஞ்செழுத்து பதிகம் பார்க்குற புண்ணியம் கிடைச்சது இல்லையா? இன்னைக்கு 23வது பதிகமாக திரு விற்கோலம். இதுவும் காந்தார பஞ்சமத்திலே பகற்பண் 9 என 25 27 நாழிகையிலே மணி 3:36 4:48 கேதாரகுட ராகத்திலே பாடக்கூடியது. இது இந்த தலம் தொண்டை நாட்டினுடைய 14வது தலமாக சுங்குவார் சத்திரம் பேரப்பாக்கம் சாலையில் இருக்குது. இங்க இருக்கிற பெருமான் திருவிற்கோலநாதர், அம்பாள் திரிபுர சுந்தரி. இதற்கான பெரிய புராண பாடல் 1005. நன்றிங்க. சிவாய நமய. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கிக்கிறேன். திருவிற்கோலம் இடம் சுற்றி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 1005. திருச்சிற்றம்பலம். திருத்தொண்டர் பலர் சூழ திருவிற்கோலமும் பணிந்து பொருட்பதிக தொடை மாலை புறம் எரித்தபடி பாடி அருட்புகழியான் தகையார் தக்கோலம் அணைந்தருளி விருப்பினொடும் திருவூரல் மேவினார் தமை பணிந்தார். திருச்சிற்றம்பலம். ஆக திருத்தொண்டர் பலரோடும் சேர்ந்து பெருமான் இந்த திருவிற்கோலம் என்ற பிரார்த்தை பணிந்தார். பெருமான் வில்லேந்தி திரிபுர தகனத்துக்கு தயாராகிற இடம் என்ற இந்த இடத்தை குறிப்பிடுவார்கள். இந்த தலத்திலே பாடிய பாடல். உருவினார் உமையோடும் ஒன்றி நின்றதோர் திருவினான் வளசடை திங்கள் கங்கையான் வெறுவிவான் அவர் தொழ வெகுண்டு நோக்கிய செருவினான் உறைவிடம் திருவிற்கோலமே. பெருமான் போர்க்கோலம் பூண்டு அந்த முப்புராதி அசுரர்களை எரிப்பதற்காக வில்லேந்தி நின்ற இடம். அதனாலே திருவில் கோலம் தான் திருவிற்கோலம் தான் ஆயிற்று என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு. சாம்பசிவாய அப்படி சிற்றிடை சிற்றிடையுமையொரு பங்கன் அங்கையில் உற்றதோர் எரியினன் ஒரு சரத்தினால் வெற்றி கொள்ள உணர்கள் புறங்கள் வெந்தர செற்றவன் உறைவிடம் திருவேற்கோலமே. வெற்றி கொள்ள உணர்கள் புறங்கள் வெந்தர செற்றவன் உறைவிடம் திருவிற்கோலமே. நன்றிங்க. அதாவது பெருமான் முப்புறங்களை எரித்தான். அதற்காக அவன் பெரிய போராட்டம் ஒன்னே செய்யல. ஒரே வில்லிலேயே 3 பேரை அழித்தான்னு சொல்றார். ஒரு சரத்தினால் வெற்றிகள் அவுணரு புறங்கள் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஐயனல் அதிசயம். நடராஜை படிக்கிறீங்களா? நன்றிங்கய்யா, வாய்ப்புக்கு நன்றி. சிவாயம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐயன் நல்ல அதிசயன் அயன் விண்ணோர் தொழும். ஐயன் நல்ல அதிசயன் அயன் விண்ணோர் தொழும். மைய நீ கண்டனார் வண்ண வண்ணம் வான் பையர அல்குலால் பாகமாகவும் செய்யவன் உறைவிடம் திருவிற்கோலமே. பையர அல்குலால் பாகமாகவும் செய்யவன் உறைவிடம் திருவிற்கோலமே. நமக்கெல்லாம் தலைவன் யாருன்னா பெருமான் தான். அதனால அவனை ஐயன் என்ற சொல்லாலே குறிப்பிடுகிறார் ஞான சம்பந்தர். அந்த ஐயன் நல் அதிசயனாக இருக்கிறான் என்று சொல்லி அங்க திருவிற்கோலத்திருக்கிற அந்த சிவலிங்கம் இருக்குதே, அதிகமா மழை பெஞ்சா சாமி வெள்ளை நிறத்துல இருக்குமா.
ஏன்னா ஏதாவது போர் பண்ற மாதிரி அறிகுறிகள் இருந்தா சாமி சிகப்பு நிறத்துல இருக்குமா அப்படின்னு அந்த அந்த ஊர் புராணம் சொல்லுது. அதை வந்து பெருமான வந்து ஐயன் நல் அதிசயன் வண்ண வண்ணத்தன் என்ற சொல்லாலே குறிப்பிடுகிறார் நம்முடைய ஞான சம்பந்தர். வாழ்க வாழ்க. விதைத்தவன் முனிவருக்கு 4வது பாட்டு. அடியேன் படிக்கிறேன். படிங்க. விதைத்தவன் முனிவருக்கு அறமும் காலனை உதைத்து அவன் உயிரிழந்து உருண்டு வீழ்த்தர புதைத்தவன் நெடுநகர் புறங்கள் 3ஐயும் சிதைத்தவன் உறைவிடம் திருவிற்கோலமே சிதைத்தவன் உறவு இடம் திருவிற்கோலமே. முப்புறமாவது மும்மல காரியம் என்று சொல்லி 3 புறங்களையும் அவன் சிதைத்தவன் இருக்கிறான். அதற்காக வில்லேந்திய இடம் திருவிற்கோலம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. முந்தினான் மூவருள். பட்டம்மாள் படி. படி. முந்தினான் மூவருள் முதல்வனாயினான் கொந்துலா மலர்புழி கூகமேவினான் அந்திவான் பிறைனான் அடியர் மேல் வினை சிந்து வானுறைவிடம் திருவிற்கோலமே சிந்து வானுறைவிடம் திருவிற்கோலமே. சிவாய நம. முந்தினான் மூவருள் முதல்வனாயினான் என்று பெருமான் எல்லாருக்கும் பெரிய தலைவனாக படைத்தல் காத்தல் படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போட்டுன்னு ஒன்னொன்னுக்கு ஒரு இது அயன் திருமால் உருத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கெல்லாம் மூலமாக தலைவனாக இருக்கிறான். அவன் தான் முதல்வனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அப்புறம் தொகுத்தவன். உமா அம்மா படி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தொகுத்தவன் அருமறை அங்கம் ஆகமம் பகுத்தவன் வளர்பொழில் கூகம் மீதினான் மிகுந்தவன் மிகுந்தவர் புறங்கள் வெந்து அற சிகுதவன் உறையும் இடம் திருவிற்கோலமே மிகுந்தவர் புறங்கள் வெந்து அற செகுந்தவன் உறைவு இடம் திருவிற்கோலமே. தொகுத்தவன் அருமறை அங்கம் ஆயினான். 5 எழுத்துக்களை தொகுத்து அந்த 5 எழுத்தையே தன்னுடைய பெயராக வைத்து அதையே தன்னுடைய அங்கமாக்கி கொண்ட பெறுவான். ஆடும் படிகள் நல் அம்பலத்தான் ஐயனேன் ஆடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோள் சிகரம் பகருமுகம் வா முடியப்பார் என்ற வகையிலே அமைந்த அந்த பாடலுக்கு முன்னோடியாக திகழ்ந்தது இந்த பாடல். தொகுத்தவன் அறமுறை அங்கமாயினான். வாழ்க வாழ்க. அடுத்தது விரித்தவன். லலிதாமா படிங்க. ஐயா வருத சேர்ந்து படி. ஐயா நமசிவாய. ஐயா விரித்தவன் அறமறை விரி சடை வெள்ளம் விரித்தவன் அருமறை விரி சடை வெள்ளம் தரித்தவன் தரியல பூரங்கன் ஆசர தரித்தவன் தரியல பூரங்கள் ஆசர எரித்தவன் இலங்கையர் கோனிடற்பட சிரித்தவன் உறைவிடம் திருவேற்கோலமே சிரித்தவன் உறைவிடம் திருவேற்கோலமே. நமச்சிவாய. ஐயா நன்றி. ஆசு என்றால் குற்றம். ஆசர என்ற சொல்லை பயன்படுத்தி அந்த முப்புறங்களையும் அந்த இலங்கையர் கோனையும் வெறும் வில்லு ஏந்தினாத்தோடு அந்த வில்லை எய்தானா இல்ல, அவன் வெறும் சிரிப்பினாலேயே அதை அழித்தான் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். முதல் பாட்டுல வந்து தொகுத்தவன் அருமறைன்னு சொன்ன ஞான சம்பந்தர் இந்த பாடத்துல விரித்தனன் அருமறைன்னு சொன்னார். தொகுத்தல் அருமறை என்பது இறைவனுடைய திருநாமமாகிய நமசிவாய் என்ற 5 எழுத்து. இங்கே விரித்தவன் என்பது அந்த நமசிவாய் நாமத்தை பலகால் ஓத ஓத அது சிவாயன மந்திரமாக மாறும். அப்படி மந்திரமாக மாறுகிற போது அப்பெருமான் நம்மை தேடி வருவான்
என்ற வகையிலே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் என்ற வகையிலே இந்த இடத்திலே வெறித்தனன் அருமறை வெறிசடை வெள்ளம் என்று பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. சிறிதரு புறம் எரி. ஐயா இருக்காங்களா? படிங்க. பாடியா. திருச்சிற்றம்பலம். சிறிதரு புறமேறி செய்த சேவகன் வரியரவோடு மதி சடையில் வைத்தவன் ஆரியோடு பிரமணது ஆற்றலால் உரு தெரியலன் உறைவிடம் திருவிற்கோலமே தெரியலன் உறைவிடம் திருவிற்கோலமே. சிவாய் நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றி. அரியோடு பிரமனது ஆற்றலால் உருத்தெரியலன் என்று பாடுகிறார். அரியும் பிரமனும் யாரு? யான் எனது என்ற செருக்கின் அடையாளமாக சொல்வார்கள். நான்முகன் என்பவன் கல்வியின் அடையாளம். சரஸ்வதிக்கு கணவனாயிருந்து கல்வியின் அடையாளமாக இருக்கிறான். அந்த கல்வி என்ன பண்ணும்? யான் என்ற செருக்கை உண்டாக்கும். அதே மாதிரி பிரமன், அந்த பிரமன் திருமால் இருக்கிறானே அவன் லக்ஷ்மி என்ற செல்வத்துக்கு அடையாளம். அது எனது என்ற செருக்கை தரும். இந்த யான் என்ற செருக்கினாலே அவனுடைய உருவை காண முடியாது. ஆனால் அந்த ஆணவத்தை அடக்குகிற போது அவன் என்ன பண்ணுவான்? அருமையில் எளிய அழகே போற்றி என்று நமக்கு எளிமையாக வந்து காட்சி தருவான் என்ற செய்திகளை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. சீர்மையில் சமனோடு. பிரேமாமா படிங்க. திருச்சிற்றம்பலம். சீர்மையில் சமனோடு சீவர கைய நீர்மையில் உரைகள் கொள்ளாத நேசர்க்கு பார்மலி பெருஞ்செல்வம் பரிந்து நல்கிடும் சீர்மையினானிடம் திருவீர்கோலமே பார்மலி பெருஞ்செல்வம் பரிந்து நல்கிடும் சீர்மையினானிடம் திருவீர்கோலமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சீர்மை என்ற சொல்லுக்கு சரியை தொண்டுன்னு பேரு. சீலத்தை சீர்மைன்னு சொல்றது. சீலம், நோன்பு, செறிவு, அறிவு. அந்த சீர்மை என்பது, அந்த சீர்மை இல்லாதவர்கள் யாரு? நம்முடைய சமணர்களும் சாக்கியர்களும். அவர்கள் வெறும் அறத்தை மட்டுமே பேசுவார்கள். ஆனால் கடவுளை பற்றிய செய்தி அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அதனாலே அவர்கள் கொள்கை நீர்மையில் கொள்கையாக நீர்ல எழுத்து போல மாறிடுது. ஆனால் பெருமானுக்கு தொண்டு செய்கிற சீர்மையினாலே அவன் என்ன நமக்கு பெருஞ்செல்வத்தை பருங்கி நல்கிடுவான். அந்த பெருஞ்செல்வமாவது அவனுடைய திருவடி செல்வம். செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பரமேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வென்று பரிந்தருள் பெருஞ்செல்வம் பரிந்து நல்கிடும்னு பாட. வாழ்க வாழ்க. அது திருவடி செல்வமாக இருக்கிறது. வாழ்க வாழ்க. 10வது கடைசி பாட்டு. கோடல் வெண் கணபதி ஐயா படிங்கய்யா. கணபதி. சிவா நமச்சிவாயம். நன்றி ஐயா. சிவா சிவா. அடியார் பெருமக்களே நன்றி அப்பா. சிவா 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 நமச்சிவாயம். அடியார் பெருமக்கள் பாரம்பரியம் சமர்ப்பியாமி. சிவா சிவா. நான் ஆயுத வழிபாடு மந்திர சார்ந்த பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்களே சிவா சிவா சிவா. திரௌபதி பாக். 3ஆம் திருமுறையில 23வது 11வது பாட்டு. 10வது பாட்டு. சிற்றம்பலம். சிவா. சிற்றம். கோடல் வெண்பிரையணை பூகும் மேவியே செய்யனே செழுமதில் பெருவீர் கோலத்தை நாடவல்ல தமிழ்நாடு சம்பந்தன் பாடவல்லகில்லை பவமே கோடல் நண்பிரையணை
போகம் மேவியே தேடல் திருமதில் திருவீர் கோலத்தை நாடவல்ல தமிழான சம்பந்த பாடல் வல்லகளே எல்லை பவமே பாடவல்லகளுக்கு இல்லை பவமே இல்லை பவமே. சித்தமணம் ஐயா, நன்றி. வாங்க வாங்க. கோடல்வன் பிறையனை கூகம் மேவிய, கூகம் என்பது அந்த தலத்தினுடைய பெயர். திருவிற்கோலம் வந்து அந்த கோயிலுக்கு பேரு, கூகம் என்பது கோயிலினுடைய பெயர். அந்த கூகத்தில் மேவிய திருவிற்கோலமாகிய அந்த பெருமானுடைய புகழை ஞானசம்பந்த பெருமான் நல்ல அருமையான தமிழிலே பாடினார். நாடவல்ல தமிழ் என்று சொல்கிறார். அந்த நாடவல்ல தமிழ் யாரால் அருளியது? ஞானசம்பந்தன். அந்த பாடல்களை பாடவல்லாருக்கு எந்த விதமான பாவமும் இல்லை என்று சொல்லி அந்த திருக்கடைக்காப்புல பதிக பலன் சொல்கிறார். வாழ்க வாழ்க என்று சொல்லி இப்ப இந்த 3ஆம் திருமுறையிலே முதல் பண்ணாக காந்தார பஞ்சமத்துல நம்ம இது வரைக்கும் 23 பதிகங்களை படித்திருக்கிறோம். அடுத்து 3ஆம் திருமுறை 2வது பண்ணாக அமைந்தது கொல்லிப்பண். அந்த கொல்லிப்பண்ணுல நமக்கு தெரிந்த எல்லாருக்கும் தெரிந்த பாடல் மண்ணில் நல்ல வண்ணம். அந்த பதிகத்தை முழுசா பாடணும் இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் முதல் பாடலோட நிறுத்திடுறோம். அதனால அந்த பதிகத்தை முழுசா பாடன்ற வகையில பெருமான் நமக்கு இன்றைக்கு அருள் இருக்கிறார். இந்த தலம் 3ஆம் திருமுறையிலே 24வது பதிகமாக திருக்கழுமலம் என்ற பெயரிலே அமைந்த சீர்காழி. இதற்கு பண் வந்து கொல்லி இராப்பண் 4 என்று சொல்லி நாழிகை 41.25 45 நாழிகைக்குள்ள இரவு நேரம் 12லேருந்து 10லேருந்து இரவு 10லேருந்து 12 மணிக்குள்ள பாடக்கூடிய ராகமாக இதை சொல்லுவார்கள். இதற்கான ராகத்தை நவரோஸ்னு சொல்லுவாங்க. இந்த தலம் காவிரியினுடைய வடகரையிலே 14வது தலமாக சீர்காழிக்கும் சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரன் நடுவில் அமைந்திருக்கிற சீர்காழி தலம். பெருமான் வந்து தோணியப்பர், அம்பாள் வந்து திருநிலை நாயகி என்று சொல்லி இதற்கான பெரிய புராண பாடல் இங்க 2 பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த 2 பாட்டையும் ஐயா படிக்கலாம். 880 881. நன்றிங்கய்யா. மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற பாடலுடன் எடுத்து இயம்பிய சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் இடம் சுட்டிய பாடல் வரிசை எண் 880 மற்றும் 881. திருச்சிற்றம்பலம். இருந்தவத்தோர் அவர் முன்னே இணை மலர்கை குவித்தருளி அருந்தவத்தீர் எனை அறியா பருவத்தே எடுத்தாண்ட பெருந்தகையம் பெருமாட்டி உடனிருந்ததே என்று பொருந்து புகழ் புகழியின் மேல் திருப்பதிகம் போற்றி செய்தார். மண்ணினல்ல என்றெடுத்து மனத்திலுந்த பெருமகிழ்ச்சி உள் நிறைந்த காதலினால் கண்ணருவி பாய்ந்தொழுக அன்னலார் தமை வினவி திருப்பதிகம் அருள் செய்தார். தன்னரும் பூம் செங்கமலத்தார் அணிந்த தமிழ் விரக தன்னரும் பூம் செங்கமலத்தார் அணிந்த தமிழ் விரக. நன்றிங்க. இந்த பதிகம் அவர் திருக்கழுமலம்னு தலைப்பிட்டாலும் அவர் அந்த சீர்காழியில பாடின பாட்டு அல்ல. ஞானசம்பந்த பெருமான் மதுரையில போய் அனல்வாதம் புனர்மாலாம் வென்று அங்க மடத்துல தங்கி இருக்கிறார். பிள்ளை ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தந்தையார் அங்கிருந்து தேடின்னு வர்றார். சிவபாத இருதையர் பிள்ளையை தேடி வருகிறார். ஏன்னா நடுவில் ஒரு திருவாவூடத்துல இருந்து ஒரு அந்த பொன்கிழி கிடைச்ச உடனே நீ போய் அங்க உன்னுடைய கடமையை செய்யணும் அமுச்சு விட்ட ஊருக்கு அமுச்சிட்டாரு.
அதனால அவர் ஒரு சீர்காழிக்கு போயிட்டார். இவர் தல பயணம் எல்லாம் மேற்கொண்டார். பிள்ளை ஞாபகம் வந்துச்சு. பிள்ளைய தேடி மதுரைக்கு வருகிறார். வந்து வர வேலை இருக்கிற தலங்களா தரிசித்து கொண்டு ஆலவாய் அண்ணலை வணங்கி கொண்டு இவர் இருக்கிற இடம் தேடி வருகிறார். வருகிற போது தந்தையார் வந்திருக்கிறார், சிவபாதி வந்திருக்கிறார்னு அவங்க ஞானசம்பந்தர்கிட்ட போய் அடியாரெல்லாம் சொல்றாங்க. அப்பதானே உள்ள வர சொல்லுன்னு சொல்லல. இவர் தந்தை ஆனதுனால இவர் எழுந்து வெளியில எதிர்கொண்டு அவரை வரவேற்கிறார். தந்தையாரை பார்த்த உடனே அவர் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கல, பகவதி அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கல. கேட்கணும், அப்படித்தானே கேட்கணும், நியாயப்படி. அப்பாவை பார்த்த உடனே என்ன பண்ணுவான், அம்மா ஞாபகம் வந்துடும், அம்மாவை கேட்போம். ஆனால் ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் உண்ட அந்த திருநிலை நாயகியும் அந்த கழுமலத்து பெருமானுடைய நினைவும் வந்து விட்டதாம். அதனால அந்த நேரத்தை அவர் இருந்தவத்தோர் முன்னே இணை மலர்க்கை குவித்தருளி. அப்பா பாக்குறார். அப்பா தன் தலைமையில சுமந்தவர் அல்லவா, ஞானப்பால் உண்ட உடனே தனது அத்தன் பியன் மேல் இருந்துன்னு சொல்லி தோல்ல இருந்து பதிகங்கள் பாடிய சிறப்புக்குரியவர். அதனால அதுக்கான தவத்தை சிவபாதியர் செய்திருந்தார். அதனால இருந்தவத்தோர் அவர் முன்னே இணை மலர்க்கை குவித்தருளி. அவரை பார்த்த உடனே, அப்பா பார்த்த உடனே தலைமையில கும்பிட்டார். கும்பிட்ட உடனே அம்மா விசாரிக்கணும். அம்மா விசாரிக்கல. அருந்தவத்தே எனை அறியா பருவத்தே எடுத்து ஆண்ட. அதனால பகவதி அம்மையார் ஞாபகம் வரல, அவருக்கு திருநிலை நாயகி நினைவு வந்தது. அதனால பெருந்தகயம் பெருமாட்டி உடன் இருந்ததே என்று அந்த அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி திருநிலை நாயகியை பத்தி விசாரிக்கிறார். பெருந்தகையாகிய கழுமலத்து இறைவனை விசாரிக்கிறார். கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அப்படின்னு கழுமல முதுபதி அந்த பாடுவார். அந்த மாதிரி அந்த கழுமலத்து பெருமானையும் திருநிலையத்து பெருந்தகையோர் பெருமாட்டி உடனிருந்ததே என்று பொருந்து புகழ் புகழியின் மேல் திருப்பதிகம் பாடினார். அப்பா பார்த்த உடனே அவருக்கு அந்த பெருமானுடைய ஞாபகம் வந்தது. அதனால அந்த பெருமான் நினைத்து பாடுகிறார். மண்ணில் நல்ல வண்ணம் என்று எடுத்து மனத்து எழுந்த பெருமகிழ்ச்சி. தந்தையாரை பார்த்த உடனே தன்னை தடுத்தாட்கொண்ட அந்த பெருமாட்டி திருநிலை நாயகி ஞானப்பா. அம்மா கொடுத்த பால் வெறும் அந்த பால், அந்த உடம்பு வளர்ப்பதற்கான பால். ஆனா இவர் அந்த அம்மா கொடுத்தது உயிர் வளர்ப்பதற்கான ஞானப்பால் அல்லவா. அதனால அதை நினைத்து மனத்து எழுந்த பெருமகிழ்ச்சி உள்நிறைந்த காதலினால். அம்மா மேல வச்சது உலகியல் பாசம். ஆனா இங்கே உள்நிறைந்த காதல் பெரிய அன்பு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒருவாதமை நன்னெறிக்கு உய்ப்பது என்ற வகையில உள்நிறைந்த காதலினால் கண்ணருவி பாய்ந்தொழுக. கண்ணுல தண்ணீர் வந்துதான் பெருமான உள்ள பெருமாட்டியும் பெருமான் நினைத்த உடனே அந்த பெருந்தகையாகிய கழுமல பெருமானையும் அந்த பெருமாட்டியாகிய திருநிலை நாயகம் நினைத்த உடனே அந்த அன்பு பெருகியது. அன்பு பெருகினாலே கண்ணீர் பொழிந்தாராம். அண்ணலார் தமை வினவி. அப்ப அந்த அம்மா அப்பாவும் எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கிறானாம். தமை வினவி திருப்பதிகம் அருள் செய்தார் தன்னரும் பூம் செங்கமலத்தாரணிந்த தமிழ் விரகர். அந்த தன்னரும்னா செங்கமலத்தாதுன்னா என்னதான், எப்போ தாமரை போணிந்திருப்பாராம் ஞானசம்பந்த பெருமான். தன்னரும் செங்கமலத்தாரணிந்த தமிழ் விரகர். தாமரை மாலையை அணிந்து கொண்டிருக்க ஞானசம்பந்த பெருமான். இவன் இது கேட்டாங்க இல்லையா, நேற்று இது நடந்து டிவியில மீனாட்சி கால நடந்து. அப்போ அதுக்கு முன்னாடி பட்டாபிஷேகத்தப்ப பெருமாட்டிக்கு வேப்பம்பு மாலை சாத்தினாங்க. எதுக்குன்னு கேட்டப்ப அந்த இவர் நல்ல அருமையா விளக்கம் சொன்னார். அவர் அரசாட்சி ஏற்றுக்கொள்கிறார். பாண்டியனுக்குரிய மாலை வேப்ப மாலை. அந்த வேப்ப மாலையை இந்த அம்மா பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுனால அந்த அம்மாவை சாத்தது மரபுன்னு சொல்லி வேப்பம்பு மாலை சாத்தி அதை காட்டினாங்க டிவியில. அந்த வகையில ஞானசம்பந்த பெருமான் அந்த சீர்காழி இருக்கிற அந்த சிவகங்கை குளத்திலே தான் அந்த ஞானப்பால் உண்டார். அதனால் அந்த குளத்தில் இருக்கிற தாமரை மலரை தாம் அணிந்து கொண்டாராம்.
அந்த தாமரை மழை தன்னரும் பூன் செங்கமல தாரணிந்த தமிழ் விரகர். ஏன்னா தமிழை வந்து அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் வந்து வைதிகம் வந்து அதை அப்படி வந்து நம்ம கவ்வி பிடித்து அதை தமிழை வந்து சமஸ்கிருதத்தோட கலந்து மணிப்பழுவா நிலையாக்கி அது பேசத்தான் பெரிய பாண்டித்யம்னு பரப்ப ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்திலே பரப்ப ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் மந்திரங்கள் எல்லாம் தந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் 22வது பதில பார்த்தா வைதிக சடங்கின் வந்து அதனால ஆச்சு மயக்கம்தான் வந்து தவிர எதுவும் வரல. தமிழ் பாடிதான் தெளிவுபடுத்த வேண்டிய சூழல். அதனாலே அந்த தமிழ் பாடி அதை தெளிவித்தார். அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்தை என்று தமிழ் பாடித்தான் அந்த மயக்கத்தை தெளிவிக்க வேண்டும். அதனாலே அந்த தன்னரம்பும் செங்கமல தாரணிந்த தமிழ் விழகர் பாடி கண்ணறிவி பாய படித்த பதிகம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணினல் அகுதோறும் கடுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே அப்படி என்று ஞானசம்பந்த பெருமான் சிவபாதி எழுதுற பார்த்த உடனே பகவதி அம்மையாரை விசாரிக்காமல் தனக்கு ஞானப்பால் உண்டு தன்னை ஆட்கொண்ட அந்த பெருமாட்டியாகிய திருநிலை நாயகியும் கழுமலத்து இறைவனையும் நினைந்து ஒரு பதிகமே பாடியிருக்கிறார். இந்த பதிகத்துல நம்ம முதல் பாட்டை மட்டுமே பாடி பழகிட்டோம். ஆனா பதிகம் முழுசும் பாடணும். அப்படி பதிகம் முழுசும் பாடினங்க உண்டானா எங்க ஐயா தரோவரத்தாரு அவர் என்ன கல்யாணத்துக்கு போனா மண்ணில் நல்லவண்ணம் பாடுவாரு. நேரம் இல்லப்பா முதல் பாட்டு மட்டும் பாடுவேன். அப்ப மிச்ச பாத்து நான் வீட்டுக்கு போனா மொத்த பதிகம் முழுசும் பாடி முடிச்சிடும்பா அப்படின்வாரு. அடிக்கடி சொல்லுவார் செய்தியை. அந்த அந்த வகையில அமைந்த இந்த அருமையான இந்த பதிகம் நினைச்சாலும் எனக்கு அவருடைய ஞாபகம் தான் வரும். மண்ணில் எல்லாம் பாட்டு வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போய் உட்காந்தோடனே முதல்ல இந்த புத்தகத்தை எடுத்து அந்த 11 பாட்டையும் பாடுவார். 11 பாட்டாதான் புண்ணியம். அங்க நேரம் எல்லாம் கிடைக்காது. அது அந்த இசையா பாட முடியாது அங்கெல்லாம். அதனால வீட்டுல உட்காந்து சுதி போட்டு அந்த பதிகம் முழுசும் பாடி முடிச்சார். அந்த ஞாபகம் எனக்கு வந்தது. வாழ்க வாழ்க. 2வது பாட்டு சித்ராமா படிங்க. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். போதையார் பொற்கிண்ணத்து போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென தாதையார் முனிவுர தானேனை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வளநகர் பேதையாள் அவளோடும் பெருந்தகை இருந்ததே காதையார் குழையினன் கழுமல வளநகர் பேதையாள் அவளோடும் பெருந்தகை இருந்ததே. சிற்றம்பலம். நன்றிங்க. போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவுர தானனை ஆண்டவன். சிவபாதியர் கோச்சினாரு. குளத்துக்காரில் உட்கார வச்சுட்டு போனா யாரோ கொடுத்த பால் அன்னைக்கு குடிச்சிட்டான்னு ஒரு கம்பெடுத்து ஓச்சினார் இல்லவா? சிறு கம்பு தான் குழந்தை தாட்டத்துக்காக. சண்டேசனாயனார் ஓச்சின கம்பு மாதிரி இல்ல அது. எச்சதத்தனுடைய காலே போச்ச அந்த கம்பு அல்ல. இது வெறும் சிறு கம்பு. அது வந்து மாடு மேய்க்கிற கம்பு நீளமா இருந்துச்சு. எட்ட விட அது மழுவா போயிடுது இல்லையா? அது சண்டேசனாயனார் வரலாறு. இங்க ஒரு சிறு கம்பை எடுத்து ஓச்சினாராம். அதனால தாதையார் முனிவூர தானே சிவபாதையில நிக்கிறார். உடனே என்ன பண்ணாரு? ஐயா ஞானப்பால் கொடுத்தாங்களப்பா. அந்த நேரம் பார்த்து ஞானப்பால்னு தெரியாம யார் கொடுத்த பாலை குடிச்சிட்டேன்னு கோச்சிக்கினியப்பா அப்படின்னு அப்பாட்ட சொல்ற மாதிரி போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவுர தானேனை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வளநகர் பேதையாள். யாரு பேதையாள்? இங்க திருநிலை நாயகி. பேதையாள் அவளோடும் பெருந்தகை இருந்ததே. அவ பாடினா கண்ணீர் வருமா வராதா? நிச்சயமா கண்ணீர் வரணும். கண்ணீர் வரலன்னா நம்ம சைவர்கள் இல்ல அர்த்தம் இல்லையா? அது மாதிரி அதனால அந்த கண்ணீர் வருகிற மாதிரி அமைந்த பாடல்னு சொல்ற. நம்முடைய மாணிக்க வாசகர் உடைய திருவாசகம். அந்த திருவாசகத்துக்கு ஒரு
மணிவாசக பெருமானுடைய வரலாறு எழுதினார். வரலாறும் கால ஆராய்ச்சியும் ஒரு பெரிய நூல் எழுதினார் ஆசிரியர் மறைமலை அடிகள். கண்ணீர் உடனே அந்த அந்த ஞாபகம் எனக்கு வந்துடும். அந்த மணிவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சின்னு ஒரு பெரிய நூல் எழுதினார். 2 வால்யூம் அந்த நூல். சின்ன வயசுல படிச்சது. அதுல முதல் சொல்லு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆரம்பிக்க சொல்லி முன்னுரையில எழுதுவார் அவர். திருவாசகத்தை ஓதியும் உருகாத ஒரு மனம் இருக்குமாயின் அதை கல்லென்று கடறுதுமோ மண்ணென்று வகுக்குதுமோ இரும்பென்று எம்புதுமோ சொல்மின்கள் அப்படின்னு நம்மகிட்டே கேட்கிற மாதிரி எழுதுவார் நம்முடைய வரைமொழி. அவருடைய தமிழ், அந்த அருமையான தமிழ். திருவாசகத்தை ஓதியும் உருகாத ஒரு மனம் இருக்குமாயின் அதை கல்லென்று கடறுதுமோ மண்ணென்று வகுக்குதுமோ இரும்பென்று இயம்புதுமா. கண்ணீர் வரணும், அப்படி வரணும் அப்படின்னு சொல்லுவார் வரைமலை அடிகள் திருவாசகத்துக்காக. அந்த மாதிரி இங்க ஞானசம்பந்த பெருமான சிவபாதையை பார்த்த உடனே தாதையார் முனிவூரத்தானேனை ஆண்டவன். அப்பா கோச்சிக்கினாரு, என்ன கம்பெடுத்து ஓச்சுறாரு, யார் கொடுத்த பாலடா குடிச்சிட்ட நீ அப்படின்னு. ஏன்னா குழந்தைக்கு யாராவது பாலை கொடுத்து ஏமாத்திட்டு போறாங்க, இப்ப யாரையும் நம்ப முடியல இல்லவா? அதனால அவருடைய பயம் அவருக்கு, அதனால அவர் கோச்சிக்கினார். ஆனா இவர் என்ன பண்ணாரா, இல்லப்பா எனக்கு அந்த பேதையாள் கொடுத்த பால் பாது, அதனால காதையார் குழையினன் கழுமல வளனருக்கு அந்த பேதையாள் ஆகிய திருநிலை நாயகி அந்த கழுமலநாதன் முன்னிலையிலே கொடுத்த பால் என்று சொல்கிற போது கண்ணீர் நிச்சயமா வரணும். அது அந்த வகையிலே அந்த பாடலை அமைத்திருக்க ரொம்ப அருமையான முதல் பாடம் கூட எல்லாரும் பாட்டு விட்டுறாரு. 2வது பாட பல பேர் பாடல, பதிகப்படி சொல்ல படிப்பாங்க. ஆனால் அதை உணர்ந்து படித்தால் கண்ணீர் தானே வரும். வாழ்க வாழ்க. 3வது பாட்டு தொண்டனை செல்வம் அம்மா படி. செல்வம். தொண்டனை செய் தொழில் துயர் அறுத்து உய்யலாம் வண்டனை கொன்றையான் மதுமலர் சடைமுடி கண்துணை நெற்றியான் கழுமல வளநகர் பெண் துணையாக ஓர் பெருந்தகை இருந்ததே. கண்துணை நெற்றியான் கழுமல வளநகர் பெண் துணையாக ஓர் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்று என்று பெருமானாலே எல்லா காரியம் ஆயிடும். அதனால பெருமான் என்ன பண்ணலாம், கழுமலத்து இறைவன் தானே ஒரு கிணத்தை கொண்டாந்து பாலை கொடுத்துட்டு குடிப்பான்னு கொடுத்துருக்கலாம் சிவபெருமான். ஆனால் என்ன பண்ணா, தானும் தன் தையலுமாக வந்து திருநிலை நாயகி வழியாக அந்த பாலை கொடுத்தான். பெண் துணையாக ஓர் பெருந்தகை இருந்ததே என்று பெண்ணின் மூலமாகத்தான். அது பெண் என்பதே கருணையின் அடையாளம். அந்த கருணையின் அடையாளமாக அந்த ஞானப்பாலை கொடுத்தார். பெண் துணையாக ஓர் பெருந்தகை இருந்ததே. வாழ்க வாழ்க. அயர் ஊழோம் என்று நீ. 4வது பாட்டு சங்கர் ஐயா படிங்க. சங்கர். இருக்காங்களா? வாங்க. 4வது பாட்டு அடைவிலோம் என்று நீ அயர்மொழி நெஞ்சமே விடைமயர் கொடியினான் விண்ணவர் தொழுதழம் கடையுயர் மாடமார் கழுமலை வளர்நகர் பெடைநடை அவளோடும் பெருந்தகை இருந்ததே. பெடைநடை அவளோடும் பெருந்தகை இருந்ததே. ஐயா 4வது பாட்டுக்கு நீங்க 5வது பாட்டு பாடுறீங்க. சொல்லு மாறி போச்சேன்னு பார்த்தேன். அடுத்த பாட்டு முந்தின பாட்டியா? 4வது பாட்டு அயர் உளோம் என்று நீ சொன்ன. அயர் உளோம் என்று நீ அசைவொழி நெஞ்சமே பெயர்வலை முன்கையால் மேரிழை அவளோடும் கயல் வயல் குறிகொள்ளும் கழுமல வளர்நகர் பெயர்பல துதி செய்ய பெருந்தகை இருந்ததே. பெயர்பல துதி செய்ய பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நமக. பெருமான் தான் ஞானப்பாலை கொடுத்தார். ஆனால் யார் கையால கொடுத்தார் என்கிற போது நியர்வளை முன்கையாள் நேரிழை அவளோடும் என்று திருநிலை நாயகின் மூலமாக கொடுத்தார். திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்று பொருள். சொன்னது யாருன்னா மணிவாசகர். தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு. பல பேர் திருநாள் லட்சுமின்னு சொல்றாங்க. இல்ல,
திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்று பொருள் தந்தவர் மணிவாசகப் பெருமான். தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது அடியே இறஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள் யான் சிவமே பெரும் திரு எய்திட்டிலேன். சிவமாகிய திருவை நான் அடையவில்லைன்னு நமக்கு சொல்லி காட்டுறார் மணிவாசகப் பெருமான். அதனால அந்த திரு என்பது சிவம். அந்த சிவம் நம்முடைய உள்ளத்திலே நிலைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நாயகியாகிய கருணையின் அடையாளமாக இருக்கிற அந்த நாயகியின் மூலமாக கொடுத்ததுனாலே அந்த தம்பாளுக்கு திருநிலை நாயகி என்று பெயர். அதனால அந்த திருநிலை நாயகியை இங்க நியர்வளை முன்கையால் நேரிழை அவளோடும் என்று பாடினார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 5வது பாட்டு பரமேஸ்வரி அம்மா படிங்க. திருச்சிற்றம்பலம். நன்றி. அடைவிலம். அடைவிலோம் இன்று நீ அயர்வொழி நெஞ்சமே, அடைவுயிலோம் என்று நீ அயர்வு ஒழி நெஞ்சமே, விடையமர் கொடியினான் விண்ணவர் தொழுது எழும் கடை உயர் மாடமார் கழுமலவல நகர் பெடை நடையவளோடும் பெருந்தகை இருந்ததே. கடை உயர் மாடமார் கழுமலவல நகர் பெடை நடையவளோடும் பெருந்தகை இருந்ததே, பெருந்தகை இருந்ததே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. கழுமல பெருமானாகிய அந்த பெருந்தகை தான் ஞானப்பால் கொடுத்தார். ஆனால் யார் கையால கொடுத்தாரு? பெடை நடை அவளோடும் பெருந்தகை இருந்ததே. அன்னம் போன்ற நடைவுடைய திருநிலை நாயகின் திருக்கையாலே அந்த பாலை கொடுத்தார் என்று சொல்கிற மாதிரி பெடை நடை அவளோடும் பெருந்தகை இருந்ததேன்னு பாடார். வாழ்க வாழ்க. மற்றொரு பற்றிலை. வேலரசி அம்மா படிங்க. வேலரசி. சிவாயமா. மற்றொரு பற்றிலை நெஞ்சமே மறைபல கற்ற நல்வேதியர் கழுமல வளநகர் சிற்றிடை பேர் அல்குள் திருந்திழை அவளோடும் பெற்றனை ஆளுடை பெருந்தகை இருந்ததே, பெற்றனை ஆளுடை பெருந்தகை இருந்ததே. சிவா. திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமான் ஞானப்பால் முன்ன பாட்ட முதல் பாட்டு தோடுடைய செவியன் விடையேறி ஓ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பெருமான் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பீடுடைய பெருமான் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றேன்னு பாடுறல்லவா? அது எதனால? முனைநாள் அருள் செய்த. அதனால பெற்றனை ஆளுடை பெருந்தகை யாரு? இங்கே கழுமலத்து இறைவன். அந்த கட்டுவன் என்ன பண்ணா? யார் வழியாக ஞானப்பால் தந்தான்? சிற்றிடை பேரல்குள் திருந்துழை அவளோடும் வந்து கொடுத்தான் என்று சொல்கிறார். அத உணர்ந்து பாடார். வாழ்க வாழ்க. குறைவளை. பரிமளா அம்மா படிங்க. பரிமளா. வாங்கம்மா. இருக்காங்களா லைன்ல? வரலீங்களா? அடுத்து சதானந்தம் ஐயா படிங்க. சிற்றம்பலம். குறைவலை வதுமொழி குறைவொழி நெஞ்சமே, நிறைவளை முன்கையால் நேரிழையாவலோடும், நிறைவலை முன்கையால் நேரிழை அவளோடும், கரைவளர் பொழிலணி கழுமல வளநகர், கரைவல பொழிலணி கழுமல வளநகர், பிறைவளர் சடை மூடி
பெருந்தகை இருந்ததே பிறைவள சடை மூடி பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நிறைவளை முன்கையால் நேரிடை அவளோடும். அந்த நிறைவளை முன்கையால் நேரிடை என்பது அந்த திருநிலை நாயகை நினைந்து உருகி பாடிய பாடல். வாழ்க வாழ்க. அரக்கனார் அறுவரை. அம்மா இருக்காங்களா? சிவாயனம். ஆண்டாள் அம்மா படிங்க. சிவாயனமையா. திருச்சிற்றம்பலம். அரக்கனார் அறுவரை எடுத்தவன் அலரிட செருக்கினார் விரலினன் நீடியாள் பாடவே கருக்குவாள் உரல் செய்தாள் கழுமல வளர்நகர் பெருக்கு நீர் அவளோடு பெருந்தகை இருந்ததே. பெருக்கு நீர் அவளோடு பெருந்தகை இருந்ததே. சிவா. திருச்சிற்றம்பலம். நீர்மை என்பது அருளின் அடையாளம். அருள் என்பது கருணை. பெருக்கு நீர் அவளோடும் என்பது பெருமானுடைய கருணையின் அடையாளமாக திகழ்கிற அந்த பெருக்கு நீர் அவளோடும் பெருந்தகையாகிய கழுமலத்து இறைவன் நன்றா இருக்கிறாருன்னு அப்பாட்ட கேட்கிற மாதிரி பாட்டு. வாழ்க வாழ்க. நெடியவன் பிரமணம். சாம்பசிவாயா படிங்க. நன்றிங்கய்யா. நெடியவன் பிரமனும் நினைப்பரிதாயவர் அடியொடு முடியறியாவளல் உருவினன் கடிகமள் பொலிலனி கழுமல வளநக பிடிநடை அவளொடும் பெருந்தகை இருந்ததே. பிடிநடை அவளொடும் பெருந்தகை இருந்ததே. நன்றிங்கய்யா. இந்த இடத்துல திருநிலைநாயகை பிடிநடை அவளோடும் பெருந்தகை இருந்தது என்று திருநிலைநாயகை நினைத்து பாடிய பாடல். வாழ்க. தாரொரு தட்டுடை. நடராஜையா படிங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தாருரு தட்டுடை சமண சாக்கியர்கள் தம் ஆருரு சொற்களை தடியினை சொற்களைந்தடியினை அடைந்துய்மின் தாருரு தட்டுடை சமணர் சாக்கியர்கள் தம் ஆருரு சொற்களைந்தடியினை அடைந்துய்மின் காரொரு பொழில் வல்லர் கழுமல வளநகர் பேரறத்தாலொடும் பெருந்தகை இருந்ததே. காரொரு பொழில் வல்லர் கழுமல வளநகர் பேரறத்தாலொடும் பெருந்தகை இருந்ததே. தாரொரு தட்டுடை சமணரு சாக்கியர்கள்தம் ஆரொரு சொல் களைந்து. அவர்கள் அறத்தையே பேசினார்கள். அவருடைய சொல்லை களைந்து விட்டு பெருமானுடைய திருவடியினையை அடைந்து உய்ய வேண்டும். அப்படி அடைந்து உய்வதற்கு துணை புரிபவள் யாரு? வனப்பு ஆற்றலாகி அந்த சக்தி தானே. அந்த சக்தியை பேரறத்தாள் என்று சொல்கிறார். இருநாடி நெல் கொண்டு 32 வகை அறம் செய்த அவள் தானாய் பேரறத்தாள். அந்த பேரறத்தாள் தான் இங்கே திருநிலை நாயகியா இருந்து கழுமலத்து பெருந்தகை அருளினாலே ஞானப்பால் தந்தார் என்ற செய்தியை நினைந்து உருகி பாடிய பாடல். வாழ்க வாழ்க. அங்க பேரறத்தாள் என்பது காமாட்சி அம்மையும் கூட திருநிலை நாயகி காமாட்சி அம்மையா நினைக்கிற பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. பேரறத்தாள் அவள்தான் பேரறத்தாள் காமாட்சி அம்மை. அது ஏலவார் குழலின்னு சொல்லணும் இல்லையா? நம்ம காமாட்சின்னு சொல்ற பழகிறோம். அதனால அவள் ஏலவார் குழலி. இங்கே திருநிலை நாயகி இருக்கிறாள், அங்கே ஏலவார் குழலியாக இருக்கிறாள். வாழ்க 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 வாழ்க. அருந்தடன் தென்மல்க. பாலசுந்தரம் ஐயா படிங்க கடைசி பாட்டு.
ஐயா அவர்கிட்ட புக் இல்லைங்கய்யா. யாருக்கே அடியேன் இருக்கேன் ஐயா. ஐயா அடியேன் படிக்கிறேன். ரெண்டு பாலசுந்தர் இருக்காங்க. ஒண்ணு பாடுங்க. லலிதா அம்மாவுடைய ஆமா லலிதா அம்மாவுடைய கணவர் பேரும் பாலசுந்தரம். அவர் தான் பாடட்டும். சரிங்க. கருந்தடத்தேன் மல்கு கழுமலர் வளநகர் விழுந்தடங்கொங்கையொடு இருந்த எம்பிரான் தனை அருந்தமிழ் ஞான சம்பந்தன் செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகள் ஆழ்வரே. அருந்தமிழ் ஞான சம்பந்தன் செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலக ஆள்பவரே ஆழ்வாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்மே. தனக்கு ஞானப்பால் கொடுத்த திருநிலை நாயை இணைத்து ஞான சம்பந்த பெருமான் சொல்ற சொல் பெருந்தடங் கொங்கையோடு இருந்தயம் பிரான் இருந்து அருந்தவம் செய்த பிரான் என்றார். அதனால அந்த அம்மா கொடுத்த அந்த ஞானப்பாலை உண்டு தன்னை பெற்றெடுத்த தந்தையாகிய சிவபாதிகளை பார்த்தவுடனே அவருக்காக பகவதி அம்மா ஞாபகம் வரணும். ஆனால் பகவதி அம்மாவுக்கு பதிலாக அந்த கழுமலத்து இறைவனோடு உடனிருந்து தனக்கு ஞானப்பால் எடுத்த திருநிலை நாயகை நினைந்து உருகி உணர்ந்து உற்றெழும் கண்ணீர் அதனால் நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரை நாயகனே என்று வள்ளலார் பாடின மாதிரி இந்த பாடலை உருகி பாடியிருக்கிறார். இந்த பாட்டுல இந்த முதல் பாட்டு மட்டும் எல்லாரும் பாடுவோம், அந்த பாட்டுல விட்டுறாங்க. ஆனா அந்த பாட்டுல பகுதியத்தை முழுசா படிக்கணும். பகுதியை முழுசா படிதான் பலன். அருந்தமிழ் ஞான சம்பந்தன செந்தமிழ் அந்த செந்தமிழை விரும்புவார் விண்ணுலக ஆளலாம். அப்ப ஏன்னா ஞான சம்பந்த பெருமான் எல்லாரையும் கொண்டு போய் அந்த விண்ணுலகத்தை சேர்த்தார் அல்லவா. அதனால அந்த அத்தகைய சிறப்புடைய ஞான சம்பந்த பெருமானுடைய அருந்தமிழை முழுசா படிக்கணும். அருந்தமிழ் ஞான சம்பந்தன செந்தமிழ் விரும்புவார். அந்த செந்தமிழ் அந்த பதிகம் ஃபுல்லா இருக்கணும். அந்த இந்த பாட்டை எல்லாரும் திருமண வாழ்த்தா பாடுறாங்க. ஆனா இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம விளக்கம் சொல்லினே வந்தா திருநிலை நாயகை பத்தி அந்த பெருந்தகை கழுமலத்து இறைவனோ உடனிருந்த அந்த பெருமாட்டியாகிய திருநிலை நாயகியை நினைத்து நம்முடைய உருகி பாடியிருக்கிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். அதனால முதலெடுத்த உடனே பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பேதையாளவளோடும் பெருந்தகை இருந்ததே பெண் துணையாகவோர் பெருந்தகை இருந்ததே நேரிடை அவளோடும் என்று பாடுகிறார். பெடைநடை அவளோடும் பெற்றனை ஆளுடை அப்படி பதிகம் ஃபுல்லா அந்த திருநிலை நாயகனை நினைத்தே பாடி இருக்கிறார். இப்படி திருநிலை நாயகியை நினைத்து பாடி இந்த பாடலை ஏன் திருமண வாழ்த்தா பாடணும்னு எங்க ஐயா கிட்ட கேட்டேன். ஏன்னா ஐயா திருமண நூல் தமிழ் திருமணம் ஒரு நூல் செஞ்சு அதுல பல பேருக்கு திருமணம் செஞ்சிருக்காரு. அந்த வழியில தான் திருமணம் செய்து விடல. இந்த பாட்டுல ஏன் திருமண வாழ்த்தோம்? அம்பாளை நினைச்சு பாடின பாட்டு தானே இது, கருணையின் அடையாளம் தானே அப்படின்னு சொன்னப்ப நீ திருமணம் செஞ்சு கொண்டா ஒரு பொண்ணை கருணையோடு உள்ளத்தோடு பார்த்து கொள்ள வேண்டிய எண்ணத்தினாலே இந்த பதியத்தை வாழ்த்தா சொல்றது மரபு ஐயா சொன்னார். பெண் என்பது கருணையின் அடையாளம். நீ கருணை உள்ளத்தோடு அந்த பெண்மையை பார்த்து கொள்ள வேணும், கண்கலங்காம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவான். பெத்த பொண்ணை கண்கலங்காம பார்த்துக்கணும் பெற்றோர்கள் சொல்லுவாங்க இல்லையா. அதனால கருணையின் நீ கருணையின் அடையாளம் மாதிரி அந்த பெண் கலங்காம இருக்கணும்ன்றதுக்காக இந்த பாட்டை சொல்லி வாழ்த்தது மரபுன்னு எங்க ஐயா சொன்னார். அதனால மண்ணில் நல்ல வண்ணம். ஐயா அந்த மண்ணில் முதல் பாட்டை பாடுங்க. இவரு நம்ம சாம்பு ஐயா. ஆமா, அவர் படிச்ச பிறகு படிக்காதவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கலாம் ஐயா. மணி டைம் இருக்கா? சரி இருக்கு. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா இப்படி பாடும்போது இங்க பெருந்தகை சாம்ப சிவமாகவும் பெண்ணின் நல்லாள் மணிமேலை அமர்க்கிற மாதிரி பாடணும், நினைச்சு பாடணும். பாருங்க. நன்றிங்க. அங்க ராஜா ராணியா இருக்கு, அங்க லலிதா பாலசுப்ரமணியம் இருக்கு. அற்புதமா இருக்கு. அப்படி நன்றிங்க. சிவாய நம. மண்ணின் நல்ல வண்ணம் வளலாம் வைகளும்
எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணினள்ளகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணினள்ளாளொடும் பெருந்தகை இருந்ததே. பெண்ணினள்ளாளொடும் பெருந்தகை இருந்ததே. மண்ணினல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். நன்றிங்க. வாழ்க வாழ்க. சித்ராமா இருக்காங்களா? பேதையாளவளோடும் பெருந்தகை. சித்ராமாவும் சேகரையாவும் இருக்காங்களா? வேற என்ன பாட்டு சொல்லலாம் இருந்தானே பார்க்கலாம். அடியான் படிக்கிறையா? ராஜா ராணி. ராணி அம்மா குரல காணும் இன்னைக்கு. பேதையாளோட பெருந்தகை என்பது பெருந்தகை ராஜா, பேதையாள் இங்க ராணி. வாழ்க. போதையார் பொன் கிண்ணத்து அடிசில் பொல்லாதென தாதையார் முடிவுற தானினை ஆண்டவன். காதையார் குழனினார் கழுமலர் வளநகர் பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே. கதையார் குழலாளின் கழுவல மலநகர் பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே. தொண்டனை செய்தொழில் துயரறுத்து உய்யலாம் வண்டனை கொன்றையான் மதுமலர் சடைமுடி. கண் துணை நெற்றையான் கழுமல வளநகர் பெண் துணையாகவோர் பெருந்தகை இருந்ததே. பெண் துணையாகவோர் பெருந்தகை இருந்ததே. இந்த பதிகம் பாட சொல்ல அவரவர்களும் அவருடைய வாழ்க்கை துணையை நினைத்து கொள்ள வேண்டும். அதான் வாழ்க்கை துணை நலம்னு பேரு. பெண் துணையாக ஓர் பெருந்தகை இருந்ததே. அந்த வாழ்க்கை துணை நலமாக இல்லறமே நல்லறமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஞானசம்பந்த பெருமான் கொடுத்த கொடையாக இந்த பதிகத்தை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. பட்டம்மாள் படிங்க. சித்ராமா இருக்கீங்களா? படிங்க. அடுத்தது பட்டம்மாள் படிங்க. அயர்வுலோம் என்று நீ அசை ஒழி நெஞ்சமே இயர்வளை முன் கையால் நேரிழை அவளோடும் அயல் வயல் குதிகொளும் கழுமல வளநகர் பெயர் பல துதி செய்ய பெருந்தகை இருந்ததே. கயல் வயல் குதிகொளும் கழுமல வளநகர் பெயர் பல துதி செய்ய பெருந்தகை இருந்ததே. இங்க நியர்வளை முன்கையால் சித்தராமா, பெயர் பல துதி செய்தது சேகரையா. வாழ்க வாழ்க. அடுத்தது அடைவிலோம் அடைவிலோம் என்று நீ அயர் ஒழி நெஞ்சமே விடையமர் கொடி நான் பின்னவர் தொழுதெழும் கடையுயர் மாடமார் கழுமல வளநகர் பெடை நடை அவளோடும் பெருந்தகை இருந்ததே. பெடை நடை அவளோடும் பெருந்தகை இருந்ததே. வாய்னமே பட்டமதான் பெடை நடை அவள். வாழ்க வாழ்க. அடுத்தது மற்றொரு பத்திலை. லலிதாமா படிங்க. நமச்சிவாய். நமச்சிவாயம். மற்றொரு பற்றிலை நெஞ்சமே மறை பல கற்றனல் வேதியர் கழுமல வளநகர் சிற்றிடை பேரல்குள் திருந்திழை அவளோடும் சிற்றுடை பேரல்குள் திருந்தியள் அவளோடும் பெற்றனையாளுடை பெருந்தகை இருந்ததே. பெற்றனையாளுடை பெருந்தகை இருந்ததே. நமச்சிவாய் ஐயா.
இங்க திருந்தழை லலிதா, பெருந்தகை வந்து பாலசுந்தரம். வாழ்க வாழ்க. குறைவடை. வாழ்க வாழ்க. 7வது பாட்டு குறைவளை வதுவடி. உமா மகேஸ்வரன் இளங்கோவனம். வாழ்க. குறை வளைவது மொழி குறை ஒளி நெஞ்சமே, குறை வளைவது மொழி குறைவு ஒளி நெஞ்சமே, நிறைவலை முன்கையால் நேரிலை அவளோடும், நிறைவலை முன்கையால் நேரிலை அவளோடும், கரை வளர் பொழில் அணி கழுமல வளநக, பிறைவள தடைமுடி பெருந்தகை இருந்ததே, பிறைவள தடைமுடி பெருந்தகை இருந்ததே. இங்க நேரடி காலத்து உமா மகேஸ்வரி, பெருந்தகை வந்து இளங்கோவன். வாழ்க வாழ்க. அரக்கனார் அறுவரை. பிரேமா மாப்படி பிரேமா. திருச்சிற்றம்பலம். அரக்கனார் அறுவரை எடுத்தவன் நலரிட, நெருக்கினார் விரலினால் நீடியாள் பாடவே, கருக்குவாள் அருள் செய்தான் கழுமல வளநகர், பெருக்கு நீ அவளோடும் பெருந்தகை இருந்ததே, பெருக்கு நீ அவளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றி. இங்க பெருக்கு நிறவள் வந்து இங்க பிரேமாவும் பெருந்தகை வந்து சம்பந்தமும். வாழ்க வாழ்க. கணபதி ஐயா படிங்க. கணபதி ஐயா. எட்டாவது பாட்டியா 9வது பாட்டியா? திருச்சிற்றம்பலம். சிவாய வாழ்க. சிவா சிவா. நெடியவன் பிரமனும் நினைப்பறிதாயவர், அடியடே முடியறிய அவள், உருவினால் கடிகவள் உள்ளணி கழுமல வளநகர், பிடிநடை வளடும் பெருந்தகை இருந்ததே, கடிகவள் பொழிலடி கழுமல வளநகர், பொழிநடை வளடும் பெருந்தகை இருந்ததே, பெருந்தகை இருந்ததே. சித்தவன். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அடுத்தது தாரூரு தட்டுடை. 10வது பாட்டு. செல்வம் அம்மா படி. செல்வம். தாரொரு தட்டுடை சமணர் சாக்கியர்கள் தம், ஆரொரு சொல் கலைந்து அடியினை அடைந்து உய்மின், கார்வொரு பொழில் வளர் கழுமல வளநகர், பேரறுத்தாலொடும் பெருந்தகை இருந்ததே, காரொரு பொழில் வள கழுமல வளநகர், பேரறத்தாலொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். பேரறத்தால் என்பது இங்க ஏலவார் குழலையும், பெருந்தகை என்பது ஏகாம்பரனாரையும் குறிக்கும் என்று ஒரு பொருள் சொல்வார்கள். வாழ்க வாழ்க. கருந்தடன் தேன்மல். நடராஜ ஐயா படிங்க. கருந்தடன் கடைசி பாட்டியா? மண்ணில் எல்லாம் மேட்லயே பாடிடலாம். கண்டிப்பாங்க. கருந்தடம் தேன் மல்கு கழுமல வளநகர், பெருந்தடம் கொங்கையோடிருந்த எம்பிராந்தனை, அருந்தமிழ் ஞான சம்பந்தன செந்தமிழ்
விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகு ஆழ்வாரே. அருந்தமிழ் ஞான சம்பந்தன செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகாழ்வாரே. பெருந்தடங்கொங்கையோடு இருந்த எம்பிரான்னு சொல்லி நடராஜனுக்கு ஒரு வரன் சீக்கிரமா வாச்சு திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசை. வாழ்க வாழ்க. நன்றி. திருவடி வணங்குற சாமி. வேற அடியார்கள் யாரும் பாட வேண்டியிருக்கா? டைம் ஆயிடுத்தியா? வாழ்த்து இது பாடி முடிச்சிடலையா? மணி பொன்னூசல் இன்னைக்கு யார் பாடுறீங்க? நீங்களே பாடலாம் ஒரு நாளைக்கு. செண்பகவல்லி அம்மா படிங்க. செண்பகவல்லி எந்த பாட்டுன்னு தெரியல ஐயா, நீங்க படிங்க ஐயா, நான் கேட்கறேன் ஐயா. முதல் பதிவே படிங்க. முதல் பாட்டு தான். சீரார் பவளங்கள் படி. இப்பதான் வந்தாங்க, படிக்கிட்டாங்க, வாய்ப்பு இல்லாம. போலங்கள் ஐயா, இப்பதான் ஓபன் பண்ணேன். முதல் பாட்டு தான் 16வது பதிகம் பொன்னூசல் முதல் பாட்டு. பாடுறேன் ஐயா. சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக கொண்டருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள் தாளினை பாடி போரார் வெட்கண்மடவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. இங்க போரார்வேர் கண்மடவீர் வந்து அந்த கண்மடவீர் என்பது திருநிலை நாயகா கொள்ளலாம். வாழ்க வாழ்க. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுவோர் குறைவிலை கண்ணில் நல்ல கருமல வருநகர் பெண்ணே நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வில் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியனே. சிலை அதுவே சிலையாக திரிபுரம் மூன்றேறி செய்த இறை துணை வேறு தடங்கையான் ஒரு கூற அலைப்புணர் பிரமபுரத்து அருமணியே அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் வாழ்நில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கல்லாப்பிழையும் கல்லாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் ஐந்தேட்டை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லாப்பிழையும் ஒரு தருவாய் கட்சிய கம்பனே. உலகமெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவெல்லா நிர்மலவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாக்கி வணங்குவான். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்பொருள் வேந்தன் ஓங்க ஆழ்க தீயதெல்லாம் அறம் நாமமே சூழ்க வையகம் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநிலையை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும்
அதிகாலை 5:20 மணிக்கு பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகின்றோம். திருநெறியே தமிழோசை என்ற தலைப்பின் கீழே தற்போது திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி காந்தார பண்ண கலந்து கொல்லி பண்ணுக்கு வந்துட்டோம். ஆமாங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அதுபோல் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்து செல்லக்கூடிய ஐயா அவர்கள் வழிநடத்திய ஐயா அவர்களுடைய பொற்பாதம் சென்னை தாம்பரம் சிவனகம் வல்லரசு ஐயாருடைய பொற்பாதங்களை வணங்கி நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் கடைசி வரை அடியார்களை அழைத்து பாடல்களை தொகுத்து வரிசைக்கிரமமாக எடுத்து எழுதி ஐயா கடந்த 2 வார காலமாக என்று நினைக்கின்றேன் ஐயா அவர்கள் பெரிய முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். ஐயாருடைய பொற்பாதம் ராஜா ஐயாருடைய பொற்பாதங்களை வணங்கி மகிழ்கிறோம். நீங்க இந்த காலையில வர்றதுனால இந்த பண்றதுனால சாயந்தரம் அவங்க வர்றது இல்லைங்க ஐயா நிகழ்ச்சிக்கு. இந்த தொகுத்தலை ராஜா ராணிக்கு சேர்த்து சொல்லிடணும். வணக்கம். ஆமா ராஜா, அத நான் இப்ப அடிக்கடி சொல்லுவேன். ராஜா ராணியின் பக்கம். கலந்துக்க முடியல ஐயா. சரிங்கம்மா. அவர் ராணியம்மா நல்ல மாதிரி முடிஞ்சிச்சு ஐயா. சூப்பர். நல்லது. பட்டமல்லம்மா வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல. ராஜா ஐயா வந்து ராணியம்மா கூப்பிடுற மாதிரி எங்களெல்லாம் கூப்பிடுறது இல்லை அப்படின்னு. நான் உடனே வந்து தகவல் கொடுத்துட்டேன். அதாவது என்னன்னா, இப்ப எல்லாரையும் சமமா வந்து கூப்பிடணும். அவர் வந்து முதல்ல வந்து நிக்கிறேன், எங்களெல்லாம் மறந்துடுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லிட்டேன், ஐயா வந்து எழுதி வைக்கிறாங்க, அந்த மைக் எடுக்கும்போது முன்னாடி பின்னாடி போயிடும், போகும்போது மறந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கவனக்குறைவு இருக்குமா, வயசானவர் வந்து இந்த நேரத்துல வந்து கம்பேர் பண்றது பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னேன். அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மிக்க மகிழ்ச்சி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அடியார் பொருட்களுடைய புனார் திருவிழில் மீண்டும் ஒரு முறை வணங்குறேன். மனமொழி ஆர்வம் பாடுறவங்கள முன்னுரிமை கொடுத்தது நல்லது தானே. நிச்சயம். அற்புதம். அடுத்து நம்மளுடைய அந்த பெரிய புராணம் பாடல்களை ஐயா எடுத்து ஏம்புறாரு. அதே சமயம் இங்க வந்து நமக்கு வந்து அந்த 3 அந்த பெரிய புராணம் பாடல்கள் நமக்கு வந்து முன்கூட்டி நமக்கு ஒரு அழகா எடுத்து தொகுத்து அளிக்கக்கூடிய சாம்பசிவ ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்கு ஒரு அச்சாணியாக இருக்கக்கூடிய ஐயாவுடையும் மனமொழி கைகளாலே மணிமேகலை அம்மாக்கு ஒரு நன்றி சொல்லி. ஆமாங்க ஐயா. மணிமேகலை அம்மா வர்றது இல்லைங்க ஐயா, காலையில வர மாட்டாங்க. அவங்க மானசீகமா அவங்க கூட இருக்காங்க ஐயா கூட. கண்டிப்பா நிச்சயம் அவங்களையும் மனமொழி மைகளால வணங்கி இந்த நிகழ்ச்சி எம்பெருமான் திருவருள் கருணையினாலும் எல்லாராலையும் சந்தர்ப்ப சூழலுக்கு ஏத்த மாதிரி. ஆமா, அதெல்லாம் என்னன்னா இந்த நிகழ்ச்சி ஆமா வந்துட்டாங்க. ஆமா நிச்சயம். இந்த நிகழ்ச்சியை தாங்கிறது யாருன்னா என் கடன். ஆமா என் கடன் அடியேனையும் தாங்குதல்ன்ற மாதிரி அடியார்கள் இந்த நிகழ்ச்சியை தாங்குறாங்க. 5ன்னா 5 காலுக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை தாங்கிறதுக்கு ஐயாவும் எல்லாமே அன்பர் பெருமக்களுடைய உள்ளத்துல பெருமான் அடியார்கள் வராங்கன்னா அடியார்களை துணை நிற்கிறாங்க. வாழ்க்கை துணை நிலம் அவங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்லணும். கண்டிப்பா. இன்றைக்கு பெருந்தகை இருந்ததுன்னு ஆண்கள் வந்து கலந்துன்னா அவங்க வீட்டு அம்மாவுக்கு நன்றி சொல்லணும், பெண்கள் வந்து அவங்க வீட்டு ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். எல்லாரும் பெருந்தகை இருந்தது. இந்த பாகம் பிரியால பத்தி ரொம்ப ஐயா இன்னைக்கு எடுத்து பாடலாம் அப்படி அமைஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட நம்ம இவரே சொல்றார், திருவள்ளுவரே சொல்றார், வாழ்க்கை துணை இல்லறதுக்கு அப்புறம் அடுத்த குறள் வந்து அதிகாரம் வந்து வாழ்க்கை துணை நலம். அதனால அந்த வாழ்க்கை துணை நலம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா உரியது. பெண்கள் வந்து பாடினா அது அந்த பெருமை அவங்க வீட்டு ஐயாவை சேர்ந்து அதுக்கான அவங்களுக்கு நேரத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆண்கள் வந்து பாடினா அது அம்மா கொடுக்குறாங்க. ஐயா பாடினா அம்மா கொடுக்குறாங்க, அம்மா பாடினா ஐயா கொடுக்குறாங்க. வாழ்க்கை அதனால 2 பேருக்கு சேர்த்து வணக்கம். பெண்ணில் நல்ல ஆளுடன் பெருந்தகை இருந்ததுன்னு வெறும் சொல்லுக்காக மட்டுமல்ல, அதை உண்மையா அதை உணர்ந்து படிக்கணும். அதனாலதான் வாழ்க்கை. பெரும்பாலும் இந்த நிகழ்ச்சி தாங்கிறது அம்மாமாருங்க தான். அவங்க நினைவூட்டலன்னா இது மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தரும் வந்து இந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி உள்ள வந்து தாய்மார்களால தான் தாங்கப்படுகிறதுன்றது நான் உணர்ந்துகிட்டேன். அதனால அம்மையார்களுடைய திருவடியும் வணங்கிறேன். அம்மையாரெல்லாம் வந்து பாடினாலும் அவங்க வீட்டுக்காருக்கு அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு சேர்த்து. ஆமா. நீ என்ன 11 மணி வரல என்ன பண்ணிருக்கிற போன்ல அப்படின்னு கேட்காம 11 மணி வரல நான் சாமியை பத்தி தான் பேசிட்டு அப்படின்னு ஒரு பெரிய திருவருளுக்கு ஆளாகி 2 பேரும் ஒத்துழைச்சு நிகழ்ச்சிக்கு வந்தோம். அதுக்கு இடக்கணக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லணும். வரவங்களுக்கு மட்டுமல்ல வீட்டுல இடங்களும் நன்றி சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா. அவங்க மறைமுகமா இருந்து உதவுறாங்க. ஆமா இருபாலாருக்கும் இருபாலீஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த இருபாலீஸ்வரனையும் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 9:45க்கு
பெண்ணில் நல்லாரோடும் பெருந்தகை இருந்தது. இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ்பாடி நால்வர் என்ற நிகழ்ச்சியில சந்திப்போம் என்று கூறி அனைவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீநிதி முடிக்கிறாங்கய்யா. கண்டிப்பா முடிக்கலாம். என்ன முடிக்க போறாங்க ஐயா? பாடுறதுக்கு கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் அப்படியே இருங்க, கொஞ்சம் இருங்க. திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். கல்வியும் நமச்சிவாயவே, நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே, நான் நவின்றேத்துமே நமச்சிவாயவே, நன்னெறி காட்டுமே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாய் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினோ வேதோ நான்கினோ மெய்ப்பொருளாவது நாதன் நாமோ நமச்சிவாயவே, நாதன் நாமோ நமச்சிவாயவே. இந்த பதிகத்தை ஞான சம்பந்த பெருமான் வானமும் நிலனும் கேட்கோதான உச்ச ஸ்தாயில படுக்காங்க, கீழ் ஸ்தாயில படலாம், மேல் ஸ்தாயில படுக்காங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விடைபெறலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.